வணக்கம் நண்பர்களே, கடைகளே சரித்திரம் படை சேனலுக்கு உங்களே வரவேற்பதை பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக அரசின் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோல இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளவு மானியம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேலும் பவன் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு தகவலை மிஸ் பண்ணிட்டா நீங்க உங்க விண்ணப்பம் நிராகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க இதை பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி குறிப்பு எடுக்கிறாங்க. அதை என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் எப்படி அப்ளை பண்றதுன்னு போடல. இதுல எல்லாமே கவர் ஆகும். வாங்க ஃபுல்லா பார்க்கலாம். இதுதான் அந்த செய்தி குறிப்பு. கால்நடை பராமரிப்புத்துறையின் போட்டு நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம். கிராமப்புற ஏழை உதவிகள், கைவிடப்பட்ட பெண்கள் அல்லது ஆதரவற்ற பெண்கள் மேம்பாட்டுக்காக நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. திட்டத்தோட விவரத்தை பற்றி சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பயணிகளுக்கு 4 வார வயதுடைய 40 அசீல் குஞ்சுகள் 50% மானியத்தில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து எங்கெங்க இந்த ஸ்கீம் செயல்படுத்திட்டாங்க இடம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சென்னையை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 100 பயணிகள் தேர்வு செய்யப்படும் சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு பிளாக்குக்கும் 100 பேர் தேர்வு செய்யப்படுவாங்களாம். இதுக்கு என்னென்ன தகுதின்னு சொல்லிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் தகுதி பயனாளி ஏழை பெண்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் விதவைகள், கணவராக கைவிடப்பட்டோர், அடுத்து ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மகளிர் சுய உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க தான் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பயனாளிகள் 50% பங்களிப்பு தொகை கட்ட வேணும்னு சொல்லிக்கிறாங்க. 50% மானியம் தருவாங்க, 50% நம்ம அமௌண்ட் பே பண்ணுவோம். 50% எவ்வளவுனா 1600 சொல்லிக்கிறாங்க. 1600 இந்த ஸ்கீமுக்கு நம்ம பே பண்ணா 40 அசீலின கொஞ்சங்கள் நம்மளுக்கு தருவாங்க. நெக்ஸ்ட் தேர்ந்தெடுப்பு பயனாளிகள் 30% பேர் எஸ்சி எஸ்டி பிரிவு இருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு 100 பேர் தெரிவிக்கிறோம்னா 30 பேர் எஸ்சி எஸ்டி பிரிவு சேர்ந்ததாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எப்படி விண்ணப்பம் சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம். முதலும் முகாம் மூலம் மக்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம், அல்லது அருகில் உள்ள கால்நடை மருத்துவம் அல்லது கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. ஒன்று நீங்க முதலும் முகாம் மூலம் விண்ணப்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தில் அல்லது கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அங்கே எல்லாம் சொல்லிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை. ஏழை நிலையில் உள்ள கணவனை இழந்த, கணவனாக கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற பெண்கள் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 100 பேருக்கு தலா 40 நாட்டின கொஞ்சிகள் 50% மானியம் வழங்கப்படும் திட்டம் சொல்லிக்கிறாங்க. விண்ணப்ப படிவம். இதில் பெயர் சொல்லிக்கிறாங்க. உங்க பேர் ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் தந்தையார் கணவர் பெயர். உங்க தந்தை கணவர் பேர் இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணிக்காங்க. உங்க பாலினம் ஆணா ஆண் போடுங்க, பெண்ணா பெண் போடுங்க, மூன்றாம் பாலினம் போடுங்க. பக்கத்துல புகைப்படம் கொடுத்துருங்க. அங்க உங்க ரீசன்ட் பாஸ்போர்ட் செய்து ஒட்டிக்காங்க. நீங்க பெண் என்றால் எப்பிரிவின் கீழ் முன்னுரிமை கோருவீர்கள். விதவையா, கணவனாக கைவிட்ட பெண்களா, ஆதரவற்றவரா, ஊனமுற்றவரா, எதுவும் இல்லை. நீங்க எதுவோ அதை செட் பண்ணிக்காங்க. அடுத்து உங்களுடைய வயது, உங்க ஆதார் கார்டில் இருக்க மாதிரி வயது போட்டுக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் தாழ்த்தப்பட்டவரா, பட்டியலினத்தவரா, இல்லை இதரா, உங்களுடைய கம்யூனிட்டி ஏதோ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்மனன்ட் அட்ரஸ் கேட்கிறாங்க. உங்களுடைய நிரந்தர முகவரி அஞ்சல் எண்ணுடன் பின்கோடுடன் கேட்கிறாங்க. ஆதார் கார்டு எப்படிதோ அதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அடுத்தது கைபேசி எண், உங்கள் 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்கிறாங்க. அதை டபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆதார் எண், உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் அந்த பாக்ஸை பின் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய குடும்ப அட்டை எண், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை இதில் ஃபில் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய வங்கி விவரங்கள், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதில் என்னென்ன இருக்கணும், உங்கள் பேர் இருக்கணும், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், ஐஎஃப்சி கொடுக்கணும், வங்கியின் பெயர் இருக்கணும், கிளை, இதை கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை ஏதோ மிஸ் ஆகுனா ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரும். முன்னுரிமை கோரும் சிறப்பு பிரிவு. நீங்கள் எந்த பிரிவுக்கு முன்னுரிமை குறைவீங்க அதை கரெக்டாக பிரிக்கிறீங்க. அதில் என்ன வரும்னா, நீங்கள் விதவியா, கமலாக விட்டீங்களா, இல்லை ஆதரவற்றா, ஊனமற்றவரா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டியா, ரெண்டுமே இருந்தால் ரெண்டுமே போட்டுக்கலாம். என்னங்கிறாங்க, 2012 முதல் 2017 வரை வருடங்களில் கோழியின் அபிவிருத்தி திட்டத்தை பயனடைந்தவரா, ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லை. நெக்ஸ்ட் புறக்கடை கோழி வளர்ப்பு திட்டத்தில் பயனடைந்தவரா, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. இந்த ஸ்கீமுக்கு நீங்க ஆல்ரெடி பயன்பட்டு இருந்தா பயன்படுத்தவும் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. இத்திட்டத்தில் சேர பயனுடைய விருப்பமா, ஆம் போடுனதுல. நெக்ஸ்ட் உறுதிமொழி சான்றிதழ். என்னென்ன கொடுத்துறாங்கன்னா, நான் மேற்கண்ட விலாசத்தில் நிரந்தரமாக வசித்து வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 குறைவாக வேண்டும் சான்றிதழிக்கிறேன். அப்போ 72,000 மேலும் இருந்தால் அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை.
நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எனது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அரசு மற்றும் அரசால் ஆதாயமடையவில்லை என்று சான்றளிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் மற்றும் எனது குடும்ப உறுப்பினர்கள் எவரும் தமிழ்நாடு அரசு மூலம் அளிக்கப்பட்ட 2023-24 ஆண்டிற்கான 50% மானிய திட்டத்தில் வந்து பயன்பெறவில்லை. ஆல்ரெடி இந்த ஸ்கீமுக்கு வந்து பயன்பெறவில்லைன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இத்திட்டத்தின் நோக்கம், பயன்பாடும் மற்றும் சட்டத்திட்டங்கள் அனைத்தும் கால்நடை உதவி மருத்துவம் கேட்டறிந்து எனது விருப்பப்படியே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறேன்னு சொல்லிக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, 6வது பாயிண்ட் வந்து இத்திட்டத்தில் பயனாளி தேர்வு செய்யப்படும் இத்திட்டத்தின் விதிமுறைகள் படியும் அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படியும் கால்நடை உதவி மருத்துவரின் அறிவுரைப்படியும் நாட்டுக்கோழி குஞ்சுகளை முறையாக 3 ஆண்டுகள் குறையாமல் பராமரித்து வருவேன் என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இத்திட்டத்தில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் நடத்தப்படும் பயிற்சி மற்றும் கூட்டங்களில் தவறாமல் நான் கலந்து கொள்வேன் என உறுதியளிக்கிறேன். இதுக்காக வந்து கூட்டம் பயிற்சி அளிப்பாங்க, அது வந்து பங்கு பெறும். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்காரணத்தையும் முன்னிட்டு பயனாளியாக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் இத்திட்டத்தினை செயல்படுத்தாமல் விலக மாட்டேன் என்று உளப்பூர்வமாக சான்றளிக்கணும்னு சொல்லி சைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதோட என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, உங்களுடைய புகைப்படம், நெக்ஸ்ட் வந்து குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், அடுத்து கரோனா கைவிடுவார் என்றால் அதற்கான சான்றிதழ், அடுத்து செட்ட அடங்கல், வங்கி கணக்கு புத்தக நகல், இதெல்லாம் வேணும். இந்த டாக்குமெண்ட்லாம் இதை தான் நம்ம இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் எதோ ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. கீழே வந்து அளவையும் உபயோகத்தையும் கொடுத்துறாங்க, அது வந்து ஆஃபீஸில் பார்த்துக்குவாங்க, அதை நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.